பீஸ்ஃபுல் மைண்ட் அதை மைண்டை வந்து பீஸாக வைக்கிறது தான். ஊர் பீஸாக இருக்கணுன்றத விஷயம் இல்லை, அது சாத்தியமும் இல்லை. ஏன்னா ஒரு குழந்தைகள் இருக்குது, குழந்தைகள் இருக்கும்போது அவங்க போடுற சத்தம் வந்து அதை பீஸ்ஃபுல் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. குழந்தைகளுடைய அந்த சத்தம் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மன அமைதியை கொடுக்கும். அதனால் யார் யார் எந்த லெவலில் எடுத்துக்கிறாங்க, எந்த நிலையில் எடுத்துக்கிறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. அப்படி பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இருக்க பல பகுதிகளை கம்பேர் பண்ணும்போது புதுச்சேரி இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்கும் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எப்போ சண்டை வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலாம் சண்டை வரும். அவன் நம்ம 2 பேரும் சமமாக இருக்கிறோன்ற ஃபீல் வந்தாலும் சரி, சகோதரத்துவம் வந்த பிறகு சண்டை வராதுல்ல. அப்படியான ஒரு அதுதான் வந்து இயற்கையான பீஸ்ஃபுல் பாண்டிச்சேரி. அது இன்றைக்கும் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரியில் நம்முடைய ஊரில் 4 ரீஜன் இருக்குது. ஒரு ரீஜனில் தமிழ், இன்னொரு ரீஜனில் மலையாளம், இன்னொரு ரீஜனில் வந்து தெலுங்கு. இது இல்லாமல் வெளி மாநிலத்திலேருந்து வந்து செட்டில் ஆகிருக்கிற மார்வாடிஸ் இருக்கிறாங்க, ஆசிரமம் இருக்கிறதுனால பெங்காலிஸ் இருக்கிறாங்க, ஒரியாக்காரர் இருக்காங்க. இப்படி பார்த்து எத்தனை மாநிலத்துலேருந்து இருக்கிறாங்க, அத்தனை பேரும் கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமாக ஒன்றா இருக்கிறாங்க. இதுதானே பீஸ்ஃபுல்.